இந்த பிரபஞ்சத்துல எப்போல்லாம் அநீதி, அநியாயம், அதர்மம் இதெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் ஒரு சக்தி மீண்டும் மீண்டும் பிறக்குது. அந்த மகா சக்தியின் பெயர்தான் விஷ்ணு. நம்ம எல்லாருக்கும் விஷ்ணுவோட தசாவதாரங்கள் தான் தெரியும். ஆனா விஷ்ணுவுக்கு மொத்தமா 24 அவதாரங்கள் இருக்குன்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. வணக்கம் நேயர்களே, பாக்ஸ் மீடியால இருந்து நான் உங்க நவீனா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல விஷ்ணுவோட 24 அவதாரங்களும் அந்த அவதாரங்களோட நோக்கமும் மனிதர்களுக்கு தரும் பாடத்தை பத்தியும் நம்ம ஆழமா பார்க்க போறோம். இப்ப விஷ்ணுவோட முதல் அவதாரமான ஆதிபுருஷரை பத்தி பார்க்கலாம். ஆதிபுருஷர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அமைதியான கடல்ல 1000 தலை கொண்ட நாகராஜனான ஆதிசேஷனை தனது படுக்கையாக கொண்டவர் தான் ஆதிபுருஷ். ஆதிபுருஷரோட தொப்புள் கொடியிலிருந்து ஒரு தாமரை மலர் உருவாகுது. அந்த தாமரையில இருந்து தான் நம்ம படைக்கும் கடவுளான பிரம்மரே உருவாகி நம்ம பிரபஞ்சத்தை படைச்சாரு. இப்ப அடுத்த அவதாரமான சனசக்தி முனிவர்களை பத்தி பார்க்கலாம். இந்த சனசக்தி முனிவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாவோட மனசுல இருந்து பிறந்த முதல் படைப்பு. இவங்க மொத்தம் 4 பேர். முதல்ல பாத்தீங்கன்னா சனகா, 2வது சனந்தனா, 3வது சனாதனா, 4வது பாத்தீங்கன்னா சனத்குமாரர். பிரம்மா இந்த 4 பேரையும் எதுக்கு படைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்துல படைப்புகளை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு படைச்சாரு. ஆனா இந்த 4 பேரும் பிரம்மரோட ஆசைக்கு எதிரா பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு நம்ம பிரபஞ்சத்தை சுத்தி வராங்க. இவங்க பாக்குறதுக்கு சிறு பிள்ளைகள் போல இருந்தாலும் அதீத வேத ஞானம் பெற்றவர்கள். இப்ப நம்ம அடுத்து நாரதர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். நாரதர் விஷ்ணுவோட தீவிர பக்தர் தானே. என்னடா இவங்க நாரதரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? நம்ம புராணங்கள் படி நாரதரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான். நாரதர் பாத்தீங்கன்னா பிரம்மரோட கழுத்துல இருந்து பிறக்கிறாரு. நாரதர் அவர் கையில வீணைய வச்சுக்கிட்டு நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபஞ்சத்தையே சுத்தி வந்துட்டு இருக்காரு. இவரு மேலோகம், பூலோகம், பாதாளம் ஆகிய 3 உலகத்துக்கும் தடை இல்லாம சென்று வருவார். அது மட்டும் இல்லாம நம்ம தேவர்களுக்கு ரிஷியாகவும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்றாரு. அடுத்து நம்ம நரநாராயணன் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நரநாராயணன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை சகோதரர்கள். நரங்கிறவர் மனித அம்சமாகவும் நாராயணங்கிறவர் தெய்வ அம்சமாகவும் விளங்கப்படுது. பூலோகத்துல சகசர கவசன்ற ஒரு அரக்கன் அட்டூழியம் பண்ணிட்டு வந்தான். அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக தான் நரநாராயணனா அவதரித்தாரு நம்ம விஷ்ணு. இந்த அரக்கனோட 999 கவசங்களையும் அழிச்சு கொல்ல போற சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த அரக்கன் தப்பிச்சு மேலோகத்துக்கு சென்று கடுமையான தவம் இருந்து தன்னோட ஆயுள் காலத்தை கழிச்சாரு. இந்த அரக்கன் தான் அடுத்த ஜென்மத்துல கர்ணனா பிறக்கிறாரு. அதே போல நரங்கிறவர் அர்ஜுனனாவும் நாராயணங்கிறவர் கிருஷ்ணராகவும் அடுத்த ஜென்மத்துல பிறந்து கர்ணரை அழிக்கிறாங்க. பத்ரிநாத் கோவிலுக்கு சென்று நரநாராயணன் தீவிரமாக தவம் மேற்கொண்டனர். அடுத்து விஷ்ணுவோட அவதாரமான கபிலர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கபிலர் சின்ன வயசுல இருந்தே அதிகமா தவம் செய்றவர். பௌத்தர்கள் பின்பற்றக்கூடிய சாங்கிய தத்துவத்தின் தந்தை என கருதப்படுகிறார். இந்த தத்துவத்தை தான் கிருஷ்ணர் மகாபாரத போறப்போ அர்ஜுனன் கிட்ட கீதா உபதேசமா உபதேசிச்சார். இந்த சாங்கிய தத்துவம்னா என்னன்னா, கடவுளை வெளியே தேடாத உனக்குள்ளே தேடுன்றது தான் இந்த சாங்கிய தத்துவம் நமக்கு சொல்லுது. இப்ப அடுத்ததாக நம்ம தத்தாத்திரேயர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். தத்தாத்திரேயர் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதிரி முனிவருக்கும் அவரோட மனைவி அனுஷாவுக்கும் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா அவங்களோட அம்சத்தோட பிறந்தவர் தான் இந்த தத்தாத்திரேயர். இவருக்கு பாத்தீங்கன்னா 3 தலையும் 6 கைகளும் இருக்கு. 6 கைகள்லயும் சிவன், விஷ்ணு, பிரம்மா அவங்களோட ஆயுதத்தை ஏந்தி இருக்காரு. விஷ்ணுவோட இன்னொரு அவதாரமான பரசுராமர் இவரோட சீடர்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாம இவரோட தத்துவங்கள் அவதூத கீதையில இடம்பெற்றிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம யக்ஞ அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். கடவுளுக்காக யாகம் பண்றப்ப நிறைய திரவியங்களை அதுல சேர்ப்பாங்க. அப்படி யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது தேவர்களை காப்பாத்துறதுக்காக நம்ம விஷ்ணு யக்னேஸ்வரரா அவதாரம் எடுத்து 8வது திரவியமா அந்த வேல்வீதியில விழுறாரு. இப்ப இதுல இருந்து நமக்கு விஷ்ணு என்ன போதிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாகர நிலைமைக்கு போனாலும் மற்றவங்களை நம்ம காப்பாத்தணும்னு சொல்றாரு. இப்போ நம்ம ரிஷப அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். இவர் ராஜா நபிக்கும் மனைவி மருதேவிக்கும் மகனாக பிறந்தவர். இக்ஷ்வாகு வம்சத்தை நிறுவியவரும் இவர்தான். பாரத சக்கரவர்த்தியோட அப்பாவும் இவர்தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜெயின் மதத்தோட முதல் தீர்த்தங்கரான ரிஷபரும் இவரே. இப்போ நம்ம அடுத்த அவதாரமான பிருது அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். கெட்ட அரசனான வேணனோட கைகளை முனிவர்கள் கடையும் போது அவனோட பாவங்கள்லாம் நீங்கி விஷ்ணுவோட அவதாரமா பிருது தோன்றாரு. அவர் மேடான மலைகளை சமப்படுத்தி விவசாயத்துக்கும் போக்குவரத்துக்கும் வழிவகுக்கிறார். அது மட்டும் இல்லாம பூமாதேவிய பசுமாடா கருதி பாலாக தானியம், மூலிகை, செல்வம் ஆகியவற்றை கறந்து விவசாயத்தை மேம்படுத்தினார். அதோட 100 அஸ்வமேத யாகம நிறைவுபடுத்தியிருக்காரு. இப்ப அடுத்ததா நம்ம மச்சி அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். கிருத யுகத்துல மகா பிரளயம் ஏற்பட்டு உலகமே வெள்ளக்காடாயிடுச்சு. அந்த வெள்ளத்துல இருந்து அரசர் மனுவையும் தாவரங்களையும் விலங்குகளையும் காப்பாத்துறதுக்காக விஷ்ணு மச்சி அவதாரம் எடுத்தாரு. அதாவது இடுப்புக்கு மேல மனிதனாகவும் இடுப்புக்கு கீழே மீனாகவும் அவதாரம் எடுத்து வெள்ளம் வடியும் வரை எல்லாரையும் காப்பாத்தினாரு. இப்போ நம்ம அடுத்த அவதாரமான கூர்ம அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் அந்தாரமலைய மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாவும் பயன்படுத்தி பாற்கடலை கடையும் போது அந்த மலைக்கு ஒரு பிடிமானம் இல்லாததுனால விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து, அதாவது ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்தார். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன அவதாரம் பார்க்க போறோம்னா தன்வந்திரி அவதாரம். கூர்ம அவதாரத்தோட உதவியால பார்க்கடலை கடைஞ்சு கிடைச்ச அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக கலசம் ஏந்தி வந்தவர் தான் இந்த தன்வந்திரி அவதாரம். அது மட்டும் இல்லாம இவர் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுளாக விளங்குகிறார். இப்போ அடுத்து நம்ம மோகினி அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். பார்க்கடலை கடைஞ்சு கிடைச்ச அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. இத பார்த்த விஷ்ணு அழகிய பெண்ணான மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கு நடனமாகி மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு அளித்தார். விஷ்ணு அவதாரங்கள்லயே ஒரே பெண் அவதாரம் இந்த மோகினி அவதாரம். இந்த மோகினிக்கும் சிவனுக்கும் பிறந்த மகன் தான் ஐயப்பன். இப்போ நம்ம அடுத்து வராக அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். இரண்யாக்ஷன்ற அசுரன் உலகத்தை சிறப்பிடிச்சு பாதாள லோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இத பார்த்த விஷ்ணு மனித உடலும் பன்றி தலையும் கொண்ட வாராக அவதாரம் எடுத்து 1000 வருஷம் போர் புரிஞ்சு அந்த அசுரனை வதச்சிட்டு பூமியை மீட்டெடுத்து தன்னோட தந்தத்துல நிலைநாட்டினார். இப்போ நம்ம அடுத்தது நரசிம்ம அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். வராக அவதாரத்துல இரண்யாக்ஷன்ற அரக்கனை கொண்டதுனால அவனோட சகோதரனான இரண்யகசிபு பாத்தீங்கன்னா கடுங்கோபத்துக்குள்ளாகி பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரியிறாரு. அந்த தவத்தோட பலனால அவர் ஒரு வரம் பெற்றார். அது என்ன மாதிரியான வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பகலிலையும் இறக்கக்கூடாது, இரவுலையும் இறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியவும் சாகக்கூடாது. அது மட்டும் இல்லாம என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆகாயத்திலும் இறக்கக்கூடாது, பூமியிலும் இறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் எந்த ஒரு மனுஷனாலையும் தேவராலையும் மிருகத்தாலையும் வதைக்கப்படக்கூடாது. கடைசியா என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த ஒரு ஆயுதத்தாலையும் வதைக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கி வந்துடுறாரு. இப்போ இரண்யகசிபுவோட மகனான பிரகலாதன் விஷ்ணு மீது தீவிர பக்தம் கொண்டவர்.
இத பார்த்த இரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்ப அவரோட சொந்த பையனையே கொலை பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு, எதுவுமே நடக்கல. ஒரு நாள் ரொம்ப கோபமாகி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகனிடம் உன்னோட நாராயணன் எங்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிரகலாதன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட நாராயணா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த இரண்யகசிபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க தூணை உடைக்கிறாரு. அப்படி உடைக்கும் போது உள்ள இருந்து சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மர் அவதாரம் எடுத்து வராரு. அப்படி அவர் அவதாரம் எடுத்து இந்த இரண்யகசிபுவை அழிக்கிறார். இந்த இரண்யகசிபுவை எப்படி அழிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பகலும் இல்லாம இரவும் இல்லாம அந்தி பொழுதுல, அதே மாதிரி உள்ளேயும் இல்லாம வீட்டுக்கு வெளியவும் இல்லாம வாசப்படியில, அப்புறம் ஆகாயமும் இல்லாம பூமியும் இல்லாம தன்னோட மடி மேல, மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம பாதி மனிதன் பாதி மிருகம் கலந்து எந்த ஆயுதமும் பயன்படுத்தாம தன்னோட நகத்தாலே வயித்தை கிழிச்சு வதைச்சாரு. இப்போ நம்ம அடுத்ததாக ஹயக்ரீவ அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். மது கைடபர் அப்படிங்கிற 2 அசுரர்கள் பிரம்மா கிட்ட இருந்து வேதங்களை திருடிட்டு போயிட்டு பாதாள லோகத்துல வச்சுட்டாங்க. அந்த வேதங்களை மீட்கிறதுக்காக மனித உடலும் குதிரை தலையும் கொண்ட ஹயக்ரீவர் அவதரித்து 2 அசுரர்களையும் அழித்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மரிடமே ஒப்படைத்தார். அது மட்டும் இல்லாம இந்த படைப்பின் தொடக்கத்துல பிரம்மருக்கு ஞானத்தை போதிக்கிறதுக்காகவும் இந்த ஹயக்ரீவர் அவதாரம் எடுக்கப்பட்டது. அந்த 2 அசுரர்களை அழிச்சதுக்கு அப்புறம் ஹயக்ரீவர் ரொம்ப உக்கிரமா இருக்காரு. அவரோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக லக்ஷ்மி தாயார் அவரோட மடி மீது அமர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஹயக்ரீவரும் சாந்தி அடைஞ்சு இருவரும் சேர்ந்து லக்ஷ்மி ஹயக்ரீவரா விளங்குறாங்க. ஹயக்ரீவர் கலை, கல்வி, ஞானம் இது 3த்துக்கும் கடவுளா விளங்குறாரு. இப்ப அடுத்ததா நம்ம வாமன அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். விஷ்ணு மீது தீவிர பக்தி கொண்ட மகாபலி சக்கரவர்த்தி நர்மத நதிக்கரையில வேள்வி நடத்தி இந்திரலோகத்தை தன்வசப்படுத்தினார். இதனால தேவர்கள் எல்லாம் விஷ்ணுவை சரணடைஞ்சாங்க. அப்போ விஷ்ணு இந்த மகாபலியோட ஆணவத்தை அடிக்கிறதுக்காகவும் உலகையும் சமப்படுத்துறதுக்காகவும் குள்ள பிராமணனா எடுத்த அவதாரம் தான் இந்த வாமன அவதாரம். வாமனன் மகாபலியோட யாகசாலைக்கு 3 அடி நிலம் கேட்கிறாரு. அப்போ மகாபலியோட குரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வந்திருக்கிறது விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு. வந்திருக்கிறது விஷ்ணுன்னு தெரிஞ்சும் மகான் கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 3 அடி நிலத்தை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாரு. உடனே வாமனன் திருவிக்ரமன்ற தன்னோட விஸ்வரூபத்தை எடுத்து முதல் அடிய பூமியிலையும் 2வது அடிய விண்ணுலகிலையும் வைக்கிறாரு. 3வது அடி வைக்க இடம் இல்லை. அப்போ மகாபலி அவரோட தலையை கொடுக்கிறாரு. இத பார்த்து மெச்சி போன விஷ்ணு மகாபலிய பாதாள லோகத்தை அரசராக்குறாரு. அது மட்டும் இல்லாம மக்களோட நலனுக்காக வருஷத்துல ஒரு முறை பூமிக்கு வர்றதுக்கும் அனுமதி கொடுக்கிறாரு. அந்த நாளைதான் கேரளால எல்லாரும் ஓணமா கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம அடுத்த அவதாரமான பரசுராமர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். பரசுராமர் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சு சிவன் கிட்ட இருந்து ஒரு கோடாலிய பெற்றார். அவரோட அப்பா ஒரு தேவலோக பசுவை வளர்த்து வந்தார். அந்த பசுவை கவர்ந்து சென்ற காத்தவீரிய அசுரனை அழிச்சாரு. மேலும் சத்திரிய மன்னர்களோட 21 தலைமுறைய கருவறுத்தார். இவரோட சீடர்கள்லாம் யாருன்னு பார்த்தா பீஷ்மர், துரோணர், அப்புறம் கர்ணர். கேரளா பரசுராமரோட பூமியாக கேரள மக்களால நம்பப்படுது. இப்ப அடுத்து நம்ம வியாசரோட அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் கங்கை தீவுல பிறந்த கருமை நிறத்தவர். அது மட்டும் இல்லாம சிதறி கிடந்த வேதங்களை 4ஆ பிரிச்சு தொகுத்து வழங்கினதுனால இவருக்கு வேதவியாசர்னு பேர் வந்துச்சு. இவரு 18 புராணங்கள், மகாபாரதம், அது மட்டும் இல்லாம பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்காரு. இப்ப நம்ம அடுத்ததா ராமர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். துவாபர யுகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும்
ராவணனை அழிக்கிறதுக்காகவும் அயோத்திய மன்னனான தசரதனோட மூத்த மகனாக பிறக்கிறாரு இந்த ராமர். ஏகபத்தினி விரதமும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதையும் தான் இந்த அவதாரம் நமக்கு உணர்த்துது. இப்ப நம்ம அடுத்ததா பலராமர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். வாசுதேவருக்கும் ரோகிணிக்கும் பிறந்த இவரு ஆதிசேஷனோட வடிவமாக கருதப்படுறாரு. இவர் வலிமை, விவசாயம் மற்றும் பாசத்துக்கு அடையாளமா திகழ்றாரு. அது மட்டும் இல்லாம மதுரா மற்றும் பிருந்தாவனத்துல இருக்க அசுரர்களை எல்லாம் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கிருஷ்ணரோட துணையா நின்றவர். இப்போ நம்ம அடுத்து கிருஷ்ணர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். வாசுகி, தேவகி ஆகியோருக்கு மகனாக பிறந்து யசோதையால் கோகுலத்தில் வளர்க்கப்பட்டார். மதுரபுரி அரசனான கம்சனை கொன்று அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டினார். அது மட்டும் இல்லாம பகவத்கீதை மூலம் அனைவருக்கும் ஞானத்தை அருளினார். இப்போ நம்ம அடுத்ததா புத்த அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். நேபாளத்துல ராஜ குடும்பத்துல பிறந்த இவரு பின் எல்லாத்தையும் திறந்துட்டு கருணை, அகிம்சை, ஞானம் இது எல்லாத்தையும் போதிச்சார். அது மட்டும் இல்லாம புத்த மதத்தை தொடங்கியதும் இவர் தான். இந்த புராணங்கள் படி பார்த்தோம்னா இவர் ஒரு விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றாங்க. ஆனா புத்த மதத்துல விஷ்ணுவோட அவதாரம் இவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். விஷ்ணுவோட இந்த ஒரு அவதாரம் இன்னும் எடுக்கப்படல. கலியுகத்தோட முடிவுல பாவமும் அதர்மமும் உச்சத்துல இருக்கும்போது இந்த அவதாரம் எடுக்கப்படும் நம்பப்படுது. இவர் வெள்ள குதிரையில எரியும் வாளோட வலம் வருவாருன்னு நம்பப்படுது. பூமியில தீயவர்கள் அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டி புதிய பொற்காலமான சத்திய யுகத்தை தொடங்குவதே இவரோட பணியாகும். இந்த வீடியோல விஷ்ணுவோட 24 அவதாரங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவீனா. எல்லாரும் மறக்காம பாக்ஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.